Forms of Government and Democracy, Standard 9, Unit 1, Civics, Social Science. Intro கொடுத்துருக்காங்க. We are going to learn from this lesson how various forms of government have developed globally. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் எந்த வகையான கவர்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Today many countries of the world form different types of government, but the modern world prefers democracy. இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸில் நிறைய விதமான கவர்மெண்ட் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது டெமோக்ரஸி தான். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். The governance of nation differs significantly based on who has power. ஸோ யார்கிட்ட பவர் இருக்குது, இதை வச்சு தான் வந்து ஒரு நாட்டினுடைய கவர்னன்ஸ் வந்து ஆட்சி வந்து இருக்கும். There are different forms of government: Aristocracy, Monarchy, Autocracy, Oligarchy, Theocracy, Democracy and Republic. ஸோ இத்தனை வகையான ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அது ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிஸ்டோக்ரஸி. அரிஸ்டோக்ரஸி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் ப்ரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ். ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் அந்த ஒரு பவர் இருக்கும். அதை வந்து அரிஸ்டோக்ரஸின்னு சொல்கிறோம். மெயினாக வந்து நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரூலிங் கிளாஸில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அவங்க கையில் மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கும். இந்த அரிஸ்டோக்ரஸி எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம்லேயும் ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டிலையும், ரெண்டு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. அடுத்து மொனார்க்கி. மொனார்க்கின்றது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரீஜன் சுப்ரீம், யூஸ்வலி அ கிங் ஆர் குயின், ராஜாவோ ராணியோ ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து மொனார்க்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னமும் ராஜாக்கள் ஆட்சி இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா பூட்டான், ஓமன், குவாட்டர். ஸோ இந்த 3 நாடுகளில் இருக்குது. தென் ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸி அப்படின்றது ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஸோ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பவர் இருக்கும். அவங்க தான் வந்து ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க யாருன்னா நார்த் கொரியாவும் சவுதி அரேபியாவும் ஆட்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. தென் ஆலிகரசி, a small group of people having control of the country or organization. அந்த நாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அது வந்து ஆலிகரசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஃபார்மர் சோவியட் யூனியன், ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து சோவியட் யூனியன் இதில் இருந்துச்சு. ஸோ ஃபார்மர் சோவியட் யூனியன், சீனா, வெனிசுலியா, நார்த் கொரியா. ஸோ இந்த நாடுகள் வந்து ஆலிகரசியில் இருக்குது. தென் தியோக்ரஸி. தியோக்ரஸி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டாக்ட்ரின்ஸ், அதாவது கடவுள் நம்பிக்கையை வந்து முன்னிறுத்தி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம், அதுதான் வந்து தியோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹெடட் பை அ பிரிஸ்ட். ஸோ மெயினாக அங்கே யார் அந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரிஸ்ட், அதாவது அந்த கோவிலுடைய ஹையர் அத்தாரிட்டி, அவர் தான் வந்து அதோடைய ஹெட்டாக இருப்பார். ஹூ ரூல்ஸ் இன் த நேம் ஆஃப் தி காட் ஆர் ப்ரொக்ளைம்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஃப் தி காட். ஒன்று கடவுளுடைய பேரை சொல்லி அவர் ரூல் பண்ணுவார், இல்லைனா அவரை தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி வந்து செய்வார். ஸோ இந்த தியோக்ரஸி எங்கே கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் அப்படிங்கிற கண்ட்ரியில் தியோக்ரஸி இருக்குது. A system of government in which eligible members in the population vote to elect their elected representatives. ஸோ எந்த ஒரு நாட்டில் வந்து யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தன்னுடைய லீடர் இவங்க தான் இருக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதை வந்து நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டி ஒரு இண்டிவிஜுவல் who obtains the majority votes from the government. எந்த ஒரு பார்ட்டி வந்து அதிகமான ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ். நம்ம இந்த 3 நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி தான் செயல்படுது. தென் ரிப்பப்ளிக். ஸ்டேட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்ட் பை தி பீப்புள் அண்ட் தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ மக்கள்கிட்டையும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், லீடர்ஸ்கிட்டையும் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கும். விச் ஹேஸ் அன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ரேதர் தென் மொனார்க். ராஜா ராணி அப்படியெல்லாம் இல்லாமல் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இப்போ நம்ம இந்தியாவுடைய பேர் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸிலையும் இருக்குது, ரிப்பப்ளிக்கும் இருக்குது. ஸோ நம்ம ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி எல்லாம் இந்த 2. வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ரூரல். ஸோ இந்த டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தன்னுடைய லீடர்ஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியில் இருப்பாங்க. ஒன்லி லீடர் செலக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. மக்கள் யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கண்ட்ரி, ஒரு நாட்டை வந்து லீட் பண்ண முடியும்.
people have the freedom to express views, freedom to organize and freedom to protest. ஸோ நம்மளுடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான உரிமைகள் மக்களுக்கு இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அமைப்புகள்லாம் அமைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான அந்த ஃப்ரீடமும் வந்து மக்களுக்கு இருக்குது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் தி சுப்ரீம் பவர் இஸ் வெஸ்டட் இன் த பீப்புள் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ மெயின் பவர் யாரோட கையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த பீப்புள் எலெக்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ தன்னை ஆட்சி யார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாகவும் எலெக்ஷன் மூலிமா பண்ணுவாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாகவும் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது த்ரூ ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ். அந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சரியான முறையில் ரொம்ப ஃப்ரீயான எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும், விச் ஆர் யூஸ்வலி ஹெல்டு பீரியாடிக்கலி. இந்த எலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எக்ஸாக்டாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5 years ஒன்ஸ் நம்ம எலெக்ஷன்ஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். அதுதான் பீரியாடிக்கலி, எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு அடுத்து. டெஃபினிஷன். According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, 20 men சிட்டிங் அட் தி சென்டர். ஸோ நடுவில் ஒரு 20 members உட்காந்துட்டு மட்டுமே ட்ரூ டெமோக்ரஸி இருக்குது அப்படின்னா அது ஒர்க் பண்ண வாய்ப்பில்லை. இட் ஹாஸ் பீன் ஒர்க்ட் ஃப்ரம் பிலோ பை த பீப்புள் ஆஃப் எவ்ரி வில்லேஜ். ஸோ ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களும் தான் வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்றத டெஃபினேஷனாக சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி. Salient features of democracy. ஸோ இந்த டெமோக்ரஸியுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்ம யார் வந்து நம்ம எடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து இருக்குது. இது வேணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் வந்து யாரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அவங்க கையில் தான் இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், ரொம்ப வெளிப்படையான எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும் இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில். ஓட்டிங் ரைட் இஸ் வித் ஈக்குவல் வேல்யூ டு தோஸ் ஹூ ஹவ் அட்டெண்ட் ஏஜ் ஆஃப் 18. ஸோ 18 வயசு ஆகிட்டா அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்கப்படுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் அடிப்படை உரிமைகளும் தனிநபருடைய அந்த ஃப்ரீடம்ன்றது சுதந்திரமும் வந்து இந்த மாதிரி நாடுகளில் எங்கெல்லாம் டெமோக்ரஸி இருக்கோ அந்த மாதிரி நாடுகளில் வந்து கடைபிடிக்கிறாங்க. தென் இவால்வேஷன் ஆஃப் டெமோக்ரஸி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. டெமோக்ரஸி பிகன் 2500 years ago. ஸோ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெமோக்ரஸி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர்ஸால் நாடை வந்து வழி நடத்துறதுன்ற விஷயம் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. Some of the city states of ancient Greece இந்த முறை வந்து இருந்தது. It is important to know that democratic institutions existed in India as early as Vedic period. ஸோ நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா வேதிக் பீரியடில் இருந்தே இந்த ஒரு சிஸ்டம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Chanakya's Arthashastra tells us that in ancient India an autonomous village community was the basic unit of the local government. ஸோ அர்த்தசாஸ்திராவில் சாணக்கியர் எழுதுனா அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப பழமையான இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அட்டானமஸ் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கே அடிப்படையான விஷயம். டியூரிங் த லேட்டர் சோலா பீரியட் ஏன்ஷியன் தமிழ்நாடு, சோழரோட காலத்தில் தமிழ்நாட்டில் குடவோலை சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. வாஸ் அ வெரி நோட்டபிள் அண்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோலாஸ். ஸோ அப்போ குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறதுல அது நம்ம இப்போ எப்படி ஓட்டு போடுறோமோ அது மாதிரி ஓலையில் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் வந்து ஒரு வில்லேஜுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். த எவல்யூஷன் டுவர்ட்ஸ் த டெமோக்ரஸி இஸ் ரெப்ரசன்ட் பை தி ஃபாலோயிங் வேல்யூஸ். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சுதந்திரம், எல்லாருமே சமம் அப்படிங்கிறது. தென் ஃப்ரெட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ட்ரஸ்ட், நம்பிக்கை தன்மை, வெளிப்படையான தன்மை, எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ரெஃபர்ஸ் டு தி கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் அலோ பீப்புள் டு பார்ட்டிசிபேட் ஈக்குவலி. டெமோக்ரஸி அப்படின்னாவே என்னென்னா மக்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு ஈக்குவலாக எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் எல்லோரும் சரிசமமாக தன்னுடைய லீடரை செலக்ட் பண்ணுறது தான் டெமோக்ரஸி சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே அதுதான் சொல்லுது. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா, when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. ஒருவேளை மக்கள் தன்னுடைய
எல்லா விஷயத்துலையும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் அந்த இடத்துலையும் ஸ்விட்சர்லாண்ட்லேயும் இந்த டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அதுக்கு இன்னொரு பேர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. when the people express their will on public affairs through their elected representatives. ஸோ மக்களே டைரெக்டாக போய் சொல்லாமல் இவங்க செலக்ட் பண்ண அந்த லீடர்ஸ் மூலியமாக சில விஷயங்கள் வெளிப்படுத்தும் போது அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு லீடரை செலக்ட் பண்ணிடுறோம், அவங்க மூலியமாக தான் நம்ம கவர்மெண்ட் இது ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்கோம். எக்ஸாம்பிள் தி ப்ரிவேலிங் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் ப்ரிவேலிங் சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் யூஎஸ்ஏ அண்ட் யூகே, இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே, நம்ம இந்த 3 கண்ட்ரீஸ் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸியை கடைப்பிடிக்குது. அடுத்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி, அதாவது மக்களே ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒரு மெத்தடில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, என்னெல்லாம் தீமைகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் இருக்கணும். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கணும். யாருக்குமே எந்த வேறுபாடையும் வந்து பார்க்காத ஒரு நிலை இருக்கணும். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது பிரதர்ஸா, சிஸ்டர்ஸா, ஃபேமிலியாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லோரும் சரிசமமாக இருக்கணும், எல்லோரும் நம்மளுடையவங்க அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள். ஸோ மக்களுக்கு இந்த ஒரு டெமோக்ரஸியில் அவங்கவுங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அந்த லோக்கலில் வந்து தன்னைத்தானே கவர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு மெரிட். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்குமே டெவலப்மெண்ட், எல்லாருக்குமே ப்ராஸ்பரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து டெமோக்ரஸியில் இருக்குது. பாப்புலர் சோவர்ஜினிட்டி, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து சோவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெட்டர்னல் ஃபீலிங். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய நிலை வந்து நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கிடைக்கும். டிமெரிட்ஸ் என்ன, இதில் என்னெல்லாம் தீமைகள் இருக்குன்னா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டேரெக்டாக நம்மளோட வியூஸ் வந்து சொல்ல முடியாது, இன்டைரக்டாக தான் சொல்ல முடியும், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமாக தான் சொல்ல முடியும். அப்படின்னும் போது மக்களுக்கு தேவைகள் வந்து சிலது நடத்துக்கலாம், சிலது நடக்காமல் இருக்கலாம். அது ஒரு டிமெரிட். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டர்னாய்ட் இன் எலெக்ஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த எலெக்ஷன்ஸ், அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஓட்டு போகிறது, செலக்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தோய்வு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர் மேண்டேட். ஸோ அந்த கவர்னன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா திடீர்னு அந்த இது உடஞ்சி போயிடும், கட்சி உடஞ்சி போயிடும், இல்லை அதில் இருக்க ஒரு கூட்டணி உடையும். ஸோ அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அது ஒரு இந்த டெமோக்ரஸி இதோடைய ஒரு டிமெரிட். அது தீமைகள். டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவு எடுக்கவே முடியாது, ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமாக போயிட்டு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணும்போது எந்த ஒரு டெசிஷனையும் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாத ஒரு நிலை வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்த டெமோக்ரஸி அது பொதுப்படையான சில விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இந்தியாவில் இந்த டெமோக்ரஸி எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியா ஹேஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி அப்படின்றது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் இருக்குது. The Indian Parliament comprises the elected representative people and makes the laws for the country. ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு நாட்டுக்கு தேவையான லாஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்தியன் டெமோக்ரஸியோடைய ஸ்ட்ரக்சர். த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி பீப்புள் இன் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் கன்சென்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் தி 2 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான எலிமெண்ட், இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள். மக்களுடைய ஏதாவது ஒரு டெசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் இருக்கணும். அதேமாதிரி சிட்டிசன்ஸை எப்பயுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் வந்து செய்யணும். இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெமோக்ரஸியில், நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே டெமோக்ரஸியை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னா நம்ம இந்தியா தான்.
டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் அஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். ஸோ நம்மளுடைய டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய இந்த டெமோக்ரஸியில் 5 பிரின்சிபல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னா சோவர்ஜின்ன்றது இண்டிபெண்டன்ஸ், தனியார் நம்மளோட இதுக்கு நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம். சோஷியலிஸ்ட், எல்லாரும் ஒருத்தங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த சோஷியலிஸ்ட். செக்யூலர் அப்படின்னா எந்த மதத்தை யார் வேணாலும் பின்பற்றலாம், அதே மாதிரி பிற மதங்களை வந்து மதிக்கவும் செய்யணும் அப்படின்றது வந்து செக்யூலர். டெமோக்ராட்டிக் அப்படின்றது நம்ம லீடர்ஸை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்பப்ளிக் அப்படின்றது இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நம்மளுடைய ஆட்சியை வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இந்த 5 பேசிக் பிரின்சிபல்ஸை வச்சு தான் நம்மளுடைய இந்த டெமோக்ரஸி வந்து நடந்துகிட்ருக்கு. Every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன ஏஜ்க்கு வந்து நமக்கு ரைட் டு ஓட் இருக்குன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதை நாட் லெஸ் தென் 18 சொல்கிறது. ஏன்னா 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் டு ஓட் வந்து இருக்குது, பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். அப்படின்றது அந்த 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை, அதுதான் சொல்கிறது. There is no discrimination based on the person's caste, creed, religion, region, gender and education, and when it comes to providing the right to vote. So ரைட் டு ஓட் அப்படின்றது 18 வயசு ஒருத்தருக்கு ஆகிடுச்சா அவருக்கு கட்டாயமாக கொடுக்கப்படணும். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது, பிரிவினையும் வந்து இதில் பார்க்கவே கூடாது. ரிலீஜனாக, காஸ்டாக, க்ரீட் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது. 18 வயசு முடிஞ்சிச்சா அவங்களுக்கு ஓட்டு உரிமை கட்டாயம் கொடுக்கப்படணும். அதுதான் வந்து நம்மளுடைய டெமோக்ரஸி, இந்தியாவுடைய டெமோக்ரஸியை பொறுத்து நடக்குது. எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா ஹேஸ் அ குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் வித் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அட் தி ஃபெடரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ். ஸோ இங்கே குவாசி ஃபெடரல் அப்படின்னா மேலே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். அதுதான் குவாசி ஃபெடரல். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோமா, அதுதான் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறது. The general elections are conducted by the Election Commission of India. So general election யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து நடத்துவாங்க ஜென்ரல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அட் தி நேஷ்னல் லெவல் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஸோ நேஷ்னல் லெவலில் பார்த்தா நம்மளுடைய இந்தியாவில்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹையர் போஸ்டிங். அந்த பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. who enjoys majority in the Lok Sabha, the lower house of the Parliament of India. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ்ன்னு 2 விஷயம், ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லோக்சபாவுடைய மெஜாரிட்டியான பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அந்த மெஜாரிட்டி பவர் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் which take place once in 5 years in normal circumstances. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரல் எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த லோக்சபாவுடைய மெம்பர்ஸ். 2 Anglo-Indians members can be nominated to the President of India to the Lok Sabha. ஸோ பிரசிடென்ட் வந்து 2 Anglo-Indian மெம்பர்ஸை வந்து இந்த லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணுவார். Members of the Rajya Sabha, the upper house of the Indian Parliament, are elected by the Electoral College consisting of elected members of the Legislative Assembly of the states and union territories of India. அந்தந்த ஸ்டேட்டில் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து இந்த ராஜ்யசபாவுக்கு யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து நமக்கு இல்லை. ராஜ்யசபாவுக்கு நம்ம டேரெக்டாக ஓட்டு போடுறதில்ல. ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய அந்தந்த ஸ்டேட்டுடைய லீடர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸை வந்து உட்கார வைப்பாங்க. எலெக்ஷன் ஓட் போட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. The President of India nominates 12 members for their contributions to art, literature, science and social service. கலை, லிட்ரேச்சர்ன்றது இந்த ரைட்டிங்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், இந்த 4 துறைகளில் சிறந்த விளங்க இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸை மட்டும் ஒரு 12 பேரை மட்டும் பிரசிடென்ட் வந்து நியமிப்பார். லோக்சபாவுக்கு 2 Anglo-Indian வந்து நாமினேட் பண்ணுவார். ராஜ்யசபாவுக்கு 12 பேரை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். இதுதான் நம்மளுடைய எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். லோக்சபாக்கு எப்படி, ராஜ்யசபாக்கு எப்படி. லோக்சபாக்கு நம்ம டேரெக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம். ராஜ்யசபாக்கு நம்ம ஓட்டு போட்டு அமைச்சிருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ராஜ்யசபாக்கு யார் இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அங்கே 2 Anglo-Indians இருக்காங்க, இங்கே 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. அங்கே Anglo-Indian ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே Anglo-Indian இல்லை, ஜென்ரல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. General elections to the first Lok Sabha since Indian independence were held in India between 25th October 1951 and 21 February 1952.
ஸோ நம்ம 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு. 1950 ரிப்பப்ளிக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் எலெக்ஷன் நடக்குது லோக்சபாவுக்கு. எப்போ நடக்குதுன்னா 21 அக்டோபர் 1951 நடக்குது. அப்போலேருந்து 21 February 1952 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எமர்ஜ்ட் விக்டோரியஸ் பை வினிங் 364 of 489 seats. ஸோ இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. அவங்களுடைய வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 364 seats வந்து இவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ மெஜாரிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லோக்சபாவில் ஹையர் அத்தாரிட்டியாக உட்கார முடியும். ஜவஹர்லால் நேரு became the first democratically elected prime minister of the country. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸியில் என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது, நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெமோக்ரஸி இஸ் த டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் தி கண்டெம்பரரி வேர்ல்டு. ஸோ நம்ம வேர்ல்டில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டாமினேட்டாக இருக்குது. இட் ஹேஸ் நாட் ஃபேஸ்ட் அ சீரியஸ் சேலஞ்ச் ஆர் ரைவல் ஸோ ஃபார். ஸோ ரொம்ப பெரிய மோசமான சேலஞ்சஸ்லாம் இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணது இல்லை. இந்த லாஸ்ட் 100 years there has been an expansion of democracy all over the world. ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருந்ததெல்லாம் இப்போது டெமோக்ரஸியாக மாறிட்டே வருது. சில இந்த லாஸ்ட் 100 years நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. The various aspects of democracy and its challenges are. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்குன்னா அதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு இல்லிட்ரஸி, அந்த படிப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து உடைக்கணும். பாவர்ட்டி, வறுமை, இது இல்லாமல் பார்த்துக்கணும். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஆண் பெண் அந்த மாதிரி அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, பிரித்து வைக்கிறது இல்லாமல் இருக்கணும். தென் ரீஜனலிசம், ஸோ இந்த ரீஜன் இவங்களது, அவங்க ரீஜன் இவங்களது, இந்த இடத்த சார்ந்தவங்க, அப்படி அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. கேஸ்டிசம், கம்யூனலிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், ஸோ ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் கரப்ஷன்ன்றது ஊழல். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் கவர்மெண்ட்டுக்கு. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு சில கிரிமினலைசேஷன்ஸ்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அண்ட் பொலிட்டிக்கல் வயலன்ஸ், பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு சில வயலன்ஸ் எல்லாம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இந்த டெமோக்ரஸிக் கண்ட்ரியில் இருக்குது. கண்டிஷன்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எப்படி டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுது அப்படின்னா, எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் டு என்ஜாய் தி குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஏழைகளாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த ரைட்ஸு வந்து கொடுக்கப்படுது நம்மளுடைய டெமோக்ரஸியில். வில்லிங்னஸ் அமாங் தி எலெக்டட் பீப்புள் நாட் டு மிஸ்யூஸ் தேர் பவர்ஃபுல் பொசிஷன் அண்ட் பப்ளிக் வெல்த். ஸோ நம்ம எலெக்ட் பண்ணி அமைச்சிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பொசிஷனை வச்சு எது வந்து மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் ஈவல்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் ஃப்ரம் which democracy suffers. ஸோ சோஷியல் ஈவல்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக வரக்கூடிய சில தீமைகள், அதுதான் வந்து சோஷியல் ஈவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்பப்போ எராடிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பப்ளிக் ஒப்பீனியனை சொல்கிறக்கூடிய அளவுக்கு ப்ரெஸ் வந்து பார்ஷியல் இல்லாமல் யார் பக்கமும் சாயாமல் ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஸ் ஃபார்ம்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ ஸ்ட்ராங்கான பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுறது. ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் கம்யூனல் ஹார்மோனி அமாங் தி பீப்புள். ஸோ எந்த ஜாதி மதம் இனம் மொழி எவ்வளோ வகையில் வந்து நம்ம வேறுபட்டு இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம டாலரேட் பண்ணிக்கிறோம், நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம், அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம் எல்லாருமே. அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தே ஆர் என்டைட்டில்ட் டு என்ஜாய். ஸோ எதெல்லாம் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிய வருது, அதனால் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கான்ஷியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்ம ஏதோ செலக்ட் பண்ணிட்டோம், அவங்க போயிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க சரியான வேலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளால் செக் பண்ண முடியுது ஆஸ் அ சிட்டிசன். பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன். எதிர்கட்சி ஆட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் நம்ம அப்போசிட்டில் உட்கார வைக்கிறது ஒரு பெரிய ஒரு ஹைலைட் நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும். Indian democracy can be successful and vibrant only when its citizens imbibe and reflect in their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all.
ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸி வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து இது என்னுடைய நாடு, நம்மளோட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஆனால் வேல்யூஸை வந்து ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம், சுதந்திரமாக இருக்கிறது, சோஷியல் ஜஸ்டிஸ், இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வந்து எல்லாரையும் மதிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு நல்ல ஒரு டெமோக்ரஸியாக, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்ட்ரியாக இருக்கும். Their mindset, thinking and behavior are expected to be in tune with the essential conditions of the democracy. So democratic countryக்கு ஏற்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. They have to appreciate the opportunities for their desired roles like participation, making the system accountable, fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. ஸோ அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த டெமோக்ரஸி வந்து இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சக்ஸஸை வந்து அடைஞ்சிட்ருக்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரீட் சுப்ரீம். ஸோ ராஜாவோ ராணியோ ஆட்சி செஞ்சால் அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா மொனார்கி அப்படின்றோம். சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வித் அப்சல்யூட் பவர், ஃபுல் பவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எதுனா ஆட்டோக்ரஸி. ஃபார்மர் சோவியட் யூனியன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆலிகரசி. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் ஆட்சி செய்வாங்க, அது ஆலிகரசி. செலக்ட் தி ஆட் ஒன் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா, ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ இது மூணுமே நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வேட்டிக்கன் தான். வேட்டிக்கன் வந்து தியோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய பிரசிடென்ட் தான் ஆப்ரஹாம் லிங்கன். குடவோலை சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் பை. குடவோலை சிஸ்டம் யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம சோலாஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஓல்டன் டைம்ஸ் எக்ஸிஸ்டட். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி எந்த நாட்டில் இருந்தது அப்படின்னா சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிரீக்க நாட்டில் இது இருந்தது. ஃப்ரம் விச் லாங்குவேஜ் வாஸ் தி டேர்ம் டெமோக்ரஸி டிரைவ்டு. டெமோக்ரஸின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா கிரீக்க மொழியிலேருந்து வந்துச்சு. இன் டெமோக்ரஸி த ஃபைனல் அத்தாரிட்டி ரெசிஸ்ட் வித் த பீப்புள். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஃபைனலாக இருக்கக்கூடிய முடிவு யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. விச் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி ஹேஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா யூஎஸ்ஏ. பிரசிடென்ட் தான் அதில் ஹையர் அத்தாரிட்டியாக இருப்பாங்க, யூஎஸ்ஏல இருக்குது அந்த மாதிரி. த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ். ஸோ உலகத்திலே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம இந்தியா. ஸோ அசெஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் சுவிட்சர்லாண்டில் டைரக்ட் டெமோக்ரஸி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அது டைரக்ட் டெமோக்ரஸினா என்னென்னா பீப்புள் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட்ஸ் இந்த டெசிஷன் மேக்கிங். ஸோ மக்களே வந்து டைரெக்டாக அதில் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ போத் ஏ அண்ட் ரைட் ஆர் ட்ரூ அண்ட் ரைட் எக்ஸ்பிளைன்ஸ். ஏவும் ஆரும் ரைட்டு. ஏ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குது. அடுத்த அசெஷன் வந்து இந்தியா ஹேஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் 2 ஹவுஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் நம்ம இது பண்ணுறோம். நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ரியில் 2 ஹவுசஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரைட்டு. ஆர் வந்து எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். த மீனிங் ஆஃப் ஃப்ரான்சிஸ் இஸ் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் அப்படின்னா அடல்ட் ஃப்ரான்சிஸ் படிச்சிருக்கோம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னா ரைட் டு ஓட்டு உரிமை. த மீனிங் ஆஃப் ஃப்ரான்சிஸ் இஸ் அகெயின் ரைட் டு ஓட். The grant of universal Francis creates social equality. ஸோ யூனிவர்சல் ஃப்ரான்சிஸ் அப்படின்றது எதை மெயினாக குறிக்குதுன்னா சோஷியலி எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்றத குறிக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட். ராஜ்யசபாவுக்கு 12 பேரை வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லோக்சபாவுக்கு 2, ராஜ்யசபாவுக்கு 12. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா வாஸ் ஹெல்ட் இன் 1951, 52 51 52வது வருஷத்துல தான் ஃபஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம 50ல் தான் ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் எலெக்ஷன்ஸ் வச்சாங்க. அதனால் fill in the blanksல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன். இங்கே வந்து ஏற்றுக்கிட்ட நாள் கிடையாது, அடாப்ட் பண்ண நாள் தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ 26th November 1959, 26th January 1950 வந்து நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்ட நாள், இது அடாப்ட் பண்ண நாள். The 2 types of democracy was டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ், டைரக்ட் டு இன்டைரக்ட். டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஏன்ஷியன்ட் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ். இந்தியா ஹேஸ் தி டேஷ் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. நம்ம டைரெக்டாக இன்டைரக்டாக ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம வந்து இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது லீடரை நம்ம செலக்ட் பண்ணி அது மூலமா ஆட்சி செய்கிறது. டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்ம இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. The first general elections was held in British India in the year 1951, 1952
1992 நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்தது. இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன் பை, நம்மளுடைய அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் டிசைன் பண்ணது யாருன்னா எட்வின் லுட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க தான் அதை டிசைன் பண்ணாங்க. தென் மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆட்டோக்ரஸி எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நார்த் கொரியாவில் ரைட் டு ஓட் வந்து 18 வயசு, சாணக்கியர் எழுதினது அர்த்தசாஸ்திரா, தியோக்ரஸி அப்படின்றது வேட்டிகன் சிட்டி, மதத்தை சார்ந்த ஒரு ஆட்சி. தென் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் டெமோக்ரஸி அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. மென்ஷன் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வகைகள் அது மட்டும் சொன்னால் போதே நான் ஷார்ட் ஆன்சர் பண்ணுறதுனால. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட்க்கு இன்னொரு பேர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆன்சர்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி இந்த பக்கம், இன்டைரக்ட் டெமோக்ரஸிஸ் இந்த பக்கம். ஃபஸ்ட் பாயிண்ட் அதான் எடுத்துக்கிட்டு செகண்ட் பாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதிட்டிங்கன்னா இது ஆன்சர் போதுமானது. தென் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து சேலஞ்சஸ். படிப்பறிவின்மை, பாவர்ட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் வந்து நமக்கு சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியாவில் டெமோக்ரஸி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். Thanks for watching Sridevi's Zone.